ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டோக்ஸ் யூஎஸ்டிடியோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த டோக்ஸ் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைட்வேஸில் தான் மூவ் ஆகுது. சரியா, ஒரு ரேஞ்சுக்குள்ளுக்கு தான் ரன் ஆகுது. பார்த்தீங்கனாலே விளங்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு தான் எங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ இப்போ வந்து இங்கிட்ட இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்கும், மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு இங்கிருந்து இங்கே இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்கிட்ட இதை வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒரு விதம் வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு பியரிஷ் பெனட்டாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாகவும் எடுக்கலாம். நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். வீக்லி சார்ட் எங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இது வந்து எங்களுக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாகவும் எடுக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் எடுக்குது இதுக்குள்ளது. இங்கே வந்து பார்க்கலும் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரியா, அப்போ இந்த டபுள் பாட்டம்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து புல்லிஷ் பேட்டர்னாக தான் இருக்கும். அப்போ இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அப்படி பூம் ஆகிடுச்சின்னு சொன்னால் எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எங்கே இருக்கும்னு சொன்னால் இங்கே இருந்து ஒரு 10x டார்கெட் மினிமம் டார்கெட் வைக்கலாம். இந்த பிரேக் அவுட்டில் இருந்து ஒரு 10x டார்கெட் 0.0017 இது வரைக்கும் எங்களுக்கு மினிமம் டார்கெட்டாக வைக்கலாம். அது எப்படின்னு சொன்னால் பிபியில் வந்து பிபி கோயின் இருக்குது தானே, பிபி கோயின் இதுக்கு முன்னுக்கு வந்து சேம் பேட்டர்ன் தான் எங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. சரியா, இப்போ அதே பேட்டர்ன் தான் எங்களுக்கு இந்த டோக்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் பிபியில் வந்து ரெண்டு பேட்டர்னும் சேம், இந்த பேட்டர்னும் சேம், இந்த பேட்டர்னும் சேம். சரியா, அப்போ இந்த ரெண்டு பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணிட்டு தான் பிபி வந்து அல் சீசனில் வேறு லெவலுக்கு மூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற ஆட்கள் ஸ்பாட்டில் வந்து இதை பை பண்ணி எங்களுக்கு 10x டார்கெட் வரைக்கும் வைக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஸ்டொச் ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டொச் ஆர்எஸ்ஐயில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து வீக்லி சார்ட்டில் ஓவர் போட்டில் இருக்குது. சரியா, வீக்லி சார்ட்டில் ஓவர் போட்டில் இருக்குது. அதே நாங்கள் டெய்லி சார்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் எங்களுக்கு வந்து ஓவர் சோல்டில் இருக்குது. டெய்லியில் ஓவர் சோல்டும் வீக்கில் வந்து ஓவர் போட்டும் இருக்குது. அப்போ இங்கிட்ட என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ பை பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆட்களுக்கு பை பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு 5% ப்ராஃபிட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுற ஆட்களுக்கு இங்கிட்ட வச்சு பை பண்ணலாம். அப்போ இங்கே வச்சு பை பண்ணாங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 5% ஈஸியாக அடிக்கும். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்குள்ளத்தை காட்டுறேன். ஓகே, நான் இங்கே வச்சு தான் நான் பை பண்ணிக்கிறோம். அந்த ட்ரெண்ட் லைனில் காட்டுறேன். ட்ரெண்ட் லைன் இங்கே வச்சுன்னு வைங்களே, இங்கே வச்சாலும் எங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆக இருக்குது. 18% கிட்ட மூவ் ஆக இருக்குது. இப்போ உங்களோட டார்கெட் வந்து 5% இருக்குமே, டார்கெட் வந்து அந்த டேலேயே எங்களுக்கு டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் ஆகிருக்குது. அப்போ ஸ்டொச் ஆர்எஸ்ஐ வச்சு உங்களுக்கு இப்போ ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இல்லை நான் லாங் டேர்ம் தான் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அது ஏன்னு சொன்னால் வீக்கில் வந்து எங்களுக்கு ஓவர் சோல்டில் இருக்கிற ரீசனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, அக்யூமுலேஷன் இருக்கக்குள்ள நான் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன், எங்களுக்கு அல் சீசன் வந்த பிறகு தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாக்கள் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பயம் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட்ஸை பை பண்ணி வைக்கலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.